உருவாக்கலாம் அந்த மாதிரி ஷெட்யூல். இப்போ 10 மணி கூட போடலாம். ஓகே, கண்டிப்பா நான் ஃப்ரீயா தான் கண்டிப்பா மச்சான் லைவ் ஆனா பாக்குறேன், நம்ம கண்டிப்பா வந்து வரேன். யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கோம்ல. அதனால வந்து என்னவா இருக்கீங்க? கொஞ்சம் என்னவா யூனிஃபார்ம். இருக்கீங்க? நான் வந்து இதுல போலீஸா இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. அதனால யூனிஃபார்ம் சர்வீஸ் பார்த்துட்டு போட முடியும், இல்லைன்னா டைரக்டா போட முடியும். சரி, ஓகே ஓகே ஓகே. அப்படி போட்டாலும் எனக்கு காப்பி ரைட் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு, ஸ்ட்ரைக் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கு மேல யூனிஃபார்ம் போட்டு போடுறது. ஓகே ஓகே, கண்டிப்பா. ஆனா ஆமா, ஒரு சேனல் இப்பதான் ஆளுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அன்யூனிஃபார்ம்ல வந்தா நல்லா பெஸ்டா கரெக்டா இருக்கும். கார்த்திக் தம்பி ஆளை காணோம். அவன் கொரியர் கொடுக்க போயிருப்பான். ஓஹோ. கொரியர் டெலிவரி பண்றான் இன்னைக்கு. பார்சல் ரொம்ப இருக்குங்க, நேரே சொல்லியிருந்தான். இன்னைக்கு கொடுப்பான் அந்த பார்சல் தான். ஓகே குமார் சார், ஓகே பாய் பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணது, தேங்க்யூ ஸோ மச் குமார் சார். கண்டிப்பா உங்க லைவுக்கு வரேன், நானும் வரேன். என் ஐடி வேலை செய்யல, பட் இருந்தாலும் வேற ஐடி வச்சு வரேன். என்னோட பழைய சேனல் இருக்கு, அந்த சேனல் வச்சு யூஸ் பண்ணி வரேன். பாய் ஆல் ஃபேமிலி. ஓகே பாய் பாய் சார், பாய் சார். ஏய் கார்த்திக் இப்பதானே கேட்டாரு அவரு, உன்னை இப்பதான் கேட்டாரு, உனக்கு 100 வயசுரா. வணக்கம் கார்த்திக். கார்த்திக் அவர் யாருன்னு தெரியுதா? யார் தெரியல அவருக்கு. ஏய் கார்த்திக், தான் பாக்குறாரு. இவன் ஒரு கமெண்ட் விட்டு பக்கத்துல ஓடிடுவான், டீ கடைக்கு ஓடிடுவான். டேய் தெரியும் கமெண்ட் போடுறா, கமெண்ட போட்டு யாருன்னு கேட்கறா அவரை. யாரு தெரியலையா? யாரும் தெரியல கேள்வி எமோஜி பாருங்க, யோசிக்கிறான். கார்த்திக் யார் அவரு? அவர் தாண்டா எழுத்து கிற்கல் அப்படி ஒரு சேனல் வச்சிருக்காரா, காலைல அவன் லைவ்ல வந்தாரா? என் போட்டோ வச்சு பாக்குறோம், போட்டோவும் பாக்குறது இல்ல அவரு. இல்ல தெரியல, அவன் பாக்கல, அதான் யாருன்னு கேக்குறான்ல, அவனுக்கு தெரியலையா? ஏய் காலையில உன் சேனலுக்கு வந்தாரா? நீ கூட கேட்டியா ஏதோ எழுத்து கிறுக்கல் இருக்குன்னு கேட்டியா? அந்த சேனல் அவளோடது. ஓகேவா? ஓகே, கையெடுத்து கும்பிட்டான். அப்படி மரியாதை கும்பிடல உனக்கு பல்ல உடச்சுன்னு பாத்துக்க. இல்ல இட்லி கொண்டி அடிப்பட்டான், இட்லி கொண்டி அடிப்பேன் பாத்துக்க. அப்படி கும்பிடு, கீழே காலில் விழுந்து கும்பிடுறா. டேய் காலில் விழுறா. தப்பு அது. அவன் நானும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா பேசுவோம், அவன் தப்பா நினைக்க மாட்டான். இப்பதான் தெரியுது யாரு நான். வேணாம் காலில் விழுகணும். ஓகே, நீ கையெழுத்து கும்பிடுறதே மிகப்பெரிய விஷயம். அதுவும் ரெண்டுமே தப்பு தான். சொல்லுங்க கார்த்தி, எப்படி இருக்கீங்க? போதும். ஓகே கார்த்திக் ஃப்ரீயா இருக்கியா? கார்த்திக் ஃப்ரீயா இருக்கியா? ஏ கார்த்திக், தாடியில சேவ் பண்றா. ஏ கார்த்திக் இருக்கியா? இருக்காது. இருந்தேனா வா. உன் காந்த பொருளால பாட்டு பாடுப்பா செல்லம். கார்த்தி செல்லம் வரியா? இல்ல 2 பேர் தானே பேச முடியும். இல்ல 2 பேர் தான். ஆமா, இன்னும் ஒரு 3 பேர் சேர்த்துருந்தா நல்லா இருக்கும். அது சேர்க்கலாம், அது வேற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், அது நம்ம யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நிறைய பேர் டூல் யூஸ் பண்றாங்க கிரியேட்டர்லாம். எனக்கு ஒரு ஆளே நான் போடுறதே ஆச்சரியமான விஷயம் தான். இப்ப நீங்க சென்னையில ஒர்க் பண்றீங்களா? பிறந்தது வந்து எல்லாம் சென்னை தான். ஒர்க்கிங் சென்னை? இல்ல, பிறந்தது வந்து எல்லாம் சென்னை தான். எல்லாம் சென்னை தான். சிங்கார சென்னை, அழகு சென்னை. சென்னையில கரெக்டா எங்க இருக்குல்ல, அது சொல்லலாமா? அண்ணா நகர் டவர் ஆப்போசிட். அண்ணா நகரா? ஓகே. உங்களுக்கு காட்டு கொடுக்குறான் கார்த்திக், காட்டு. போகணும்னு சொல்லிட்டேனே. ஏய் கார்த்திக், நீ காட்டு கொடுத்து என்ன ஐஸ் வைக்கிறியா?
நீ எதுக்கு மேல நடக்காது